அண்மைச் செய்தி. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான மோதலால் இந்திய பங்குச்சந்தை கடும் பாதிப்பை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலீட்டாளர்களுக்கு நாளை காத்திருக்கும் அதிர்ச்சி என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய பங்குச்சந்தை நாளை தொடக்கத்திலேயே பெரும் சரிவை சந்திக்க வாய்ப்பிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆட்டோமொபைல், பெயிண்ட், விமான போக்குவரத்து துறை பங்குகள் அதிக அளவில் வீழ்ச்சியடைய வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா மோதலால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையும் அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இது பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைகிறார் பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஈரான் அமெரிக்கா இடையேயான மோதலால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? இது பற்றிய விவரம் சார். பொதுவாகவே இது போன்ற வளைகுடா பகுதியில் ஏற்படக்கூடிய போர் அச்சம் இப்பொழுது முழு போராகவே வெடித்திருக்கிறதுனால கட்டாயம் இது இரண்டு வகையை பார்க்கணும். ஒன்று, உலக பொருளாதாரத்திற்கே இது மிகப்பெரிய சவாலாக அமையும். ஏன்னா அந்த எண்ணெய் வளம் முழுவதும் அந்த பகுதியில் தான் ரஷ்யா, வெனிசுவேலா தவிர்த்து மீதமுள்ள எண்ணெய் வளம் முழுவதும் அந்த பகுதியில் இருக்கிறதுனால எல்லா நாடுகளிலுமே பாதிப்பு. துபாய் போன்ற நாடுகளுக்குமே ஏவுகணைகள் வந்து விழுந்திருக்கிறத பார்த்தோம். அதனால உலக பொருளாதாரமே ஸ்தம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உடனடியாக காணப்படுகிறது. இந்தியா வந்து முழுக்க எண்ணெய் வளத்தை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடு. குறைந்த அளவு தான் நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி, மிதமிஞ்சிய அளவுல நம்ம வெளிநாடுல இருந்து தான் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு ஆண்டுகளாக ரஷ்யாவிலிருந்து நம்மளுக்கு குறைவான விலையில கிடைத்து கொண்டிருந்தது. ஈரானும் ஒரு நட்புணர்வாகத்தான் இந்தியா கூட இருந்தது. இப்ப அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போர் சூழல் காரணமாக கச்சா விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உடனடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. லாங் டேர்ம், அதாவது நீண்ட காலத்துல பார்க்கும்போது அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டும், மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ண அந்த நிலைப்பாட்டில் இருப்பதை நம்ம காண முடிகிறது. அப்படி நடக்கும் பட்சத்தில் ஆட்சி மாற்றம் இல்லை வேறு ஆட்சியாளர்கள் வரும்பொழுது ஈரான் மீது இருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதார தடைகள் விலகும் பொழுது மீண்டும் ஈரான்ல இருந்து வரக்கூடிய எண்ணெய் உலக நாடுகளுக்கு இப்போ தற்போதைய சூழல்ல ஈரான் குறைந்த நாடுகளுக்கு தான் எண்ணெய் வளத்தை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறது. சைனா போன்ற நாடுகளுக்கு அதிக அளவில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அது உடனடியாக நடக்காது. அடுத்த சில வாரங்கள்ல அதற்குண்டான நகர்வுகள் இருக்கும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சாங்ஷன்ஸ் விலகும். ஈரான் மீது இருக்கக்கூடிய அந்த சாங்ஷன்ஸ் விலகும் போது அவர்களுடைய எண்ணெய் உற்பத்தியும் உலக சந்தைக்கு வரும். அப்பொழுது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைய சூழலை பார்க்கும்போது போர் மூன்று இருப்பதனால் உடனடியாக கச்சா எண்ணெயுடைய விலை ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் வரக்கூடிய வாரங்கள்ல அங்க நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றம், தலைமை மாற்றம் ஏற்படும் பொழுது முக்கியமாக அமெரிக்காவுடைய சாங்ஷன்ஸ் விலகினால் கண்டிப்பாக ஈரானுடைய எண்ணெய் வளம் உலக சந்தைக்கு வரும்பொழுது அப்பொழுது குறைவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால இதை வந்து குறுகிய கால அடிப்படையிலையும் பார்க்கணும், சில நீண்ட கால அடிப்படையிலையும் பார்க்கும்போது இரண்டு வெவ்வேறு காட்சிகள் நமக்கு தென்படுகிறது. அந்த அடிப்படையில பார்க்கும்போது உடனடியாக போர் மூன்று இருப்பதனால் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஆயில் மார்க்கெட்ஸ்ல இருக்கும். அதனுடைய தாக்கம் விலையேற்றத்துல இருக்கும். பட் இந்தியாவில் சில ஆண்டுகளாகவே அந்த பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது ஒரே நிலையில இருப்பதனால் அதனுடைய கண்டினியூட்டி எப்படி இருக்குங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ரஷ்யாவிலிருந்து சில ஆண்டுகளாகவே அது வாங்கி நம்ம சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். குறைந்த அளவில் குறைந்த விலையில வாங்கி சேமிப்பு இருக்கிறதுனால உடனடியாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் பங்குச்சந்தை போன்ற விஷயங்கள்ல வந்து உடனடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எப்பொழுதுமே வளைகுடால பிரச்சனைகள் வெடித்ததுனால் அது பல கட்ட அதிர்வலைகளை உலக பொருளாதாரத்திற்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும் ஏற்படுத்தும். ரூபாய் மதிப்பு மேலும் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால பங்குச்சந்தைகள்ல அதனுடைய வெளிப்பாடு காணப்படும். சார், இதற்கு முன்பாக பேசிய முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரி சொல்லும்போது
போர் பதற்றம் தணிந்தாலும் அதனுடைய தாக்கம் ஒரு 6 மாதங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த போர் பதற்றத்தினால் இந்தியாவுக்கு தற்போது ஏற்பட்டிருக்கும் பாதிப்பும் 6 மாதங்களுக்கு தொடர வாய்ப்பு இருக்கா? அங்க ஆட்சி மாற்றம் தான், அதாவது இஸ்ரேல் யுஎஸ் உடைய டார்கெட் வந்து அங்க ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான். அவர்கள் வந்து அதிபர் ட்ரம்ப் பல மாதங்களாகவே ஈரானுக்கு நேரடியாக ஈரானிய மக்களுக்கு வந்து அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தார். அதாவது நீங்களாகவே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அப்படின்னு. சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட அந்த கிளர்ச்சியை கூட ஈரானுடைய அந்த தலைமையை அவர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். அதனாலதான் இப்ப நேரடியாக ஒரு மிலிட்டரி ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு இஸ்ரேலும் யுஎஸும் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்வது எவ்வளவு காலம், எவ்வளவு அளவுல நிகழ்வது அப்படிங்கிறத பொறுத்து தான் பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். உடனடியாக ஏன்னா அங்க இருக்கக்கூடிய யுஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அரசர் அவருடைய மகன் அங்கு யுஎஸ்ல அவர் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது திரும்பி ஈரானுக்கு வந்து தலைமை பீடத்தை ஏற்பதற்கு ஒரு தயாரான சூழல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால ஏதோ பேக்ரவுண்ட்ல ஏதோ விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது. அது என்ன அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள்ல தெரிந்துவிடும். பட் முக்கியமான விஷயம், இந்த பிரச்சனை எவ்வளவு இந்த போர் சூழல் எவ்வளவு துரிதமாக முடிவடைகிறது அந்த அளவுக்கு உலக பொருளாதாரத்துக்கும் நல்லது, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் நல்லது. அதனுடைய தாக்கமும் குறையும். ஆனா அது நிகழ்வதற்கு தலைமை மாற்றம், அதாவது இப்போ வரைக்கும் அவர்கள் ஒரு டிரான்சிஷனல் கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடைய அதிபரும் இன்னும் வேறு இருவரும் சேர்ந்து ஒரு இன்டர்ம் கவர்மெண்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது விழும் பட்சத்துல கட்டாயம் ஆட்சி மாற்றம் வரும்போது ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் தணிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நிகழ்வது எப்பொழுது அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாங்ஷன்ஸ் போறது, சாங்ஷன்ஸ் தான் இப்ப ஈரானுக்கு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழல் இருக்கு. அதனாலதான் கடந்த சில வாரங்களாக அதிபரும் சொன்னார், ஃபாரின் செக்ரட்டரி நிறைய யுஎஸ்ல இருக்கிறவர்கள் வந்து பொருளாதார போரை வந்து நாங்கள் தொடுத்தோம். அங்க இருக்கக்கூடிய அங்க விலைவாசி ஏற்றத்திற்கு தட்டுப்பாடுகள் காணப்பட்டதற்கு டாலருடைய அந்த கையாளுகை தான் மிக முக்கியம். அதாவது எக்கனாமிக் வார் அப்படிங்கிறத அவர்கள் சில வாரங்களுக்கு முன்பே சொல்லியிருந்தார்கள். அதனால ஈரானுடைய தலைமை மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது சாங்ஷன்ஸும் முடிவுக்கு வரும். அமெரிக்கா விதித்திருந்த அந்த பொருளாதார தடைகளும் விலகும் பொழுது அது ஒட்டுமொத்த அந்த வளைகுடாக்கும் நல்லது. இந்தியா போன்ற இறக்குமதி சார்ந்த, அதாவது எண்ணெய் வளத்தை இறக்குமதி செய்யக்கூடிய சார்பு நாடுகளுக்கும் அது ஏற்ற சூழலாக இருக்கும். அது நடப்பது எவ்வளவு நாட்கள் ஆகுமா, இல்ல வாரங்கள் ஆகுமா, இல்ல மாதங்கள் ஆகுமா அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். சார், இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.